சென்னை துரைப்பாக்கத்தில் சூட்கேஸில் இருந்து பெண்ணின் உடல் மீட்கப்பட்ட வழக்கில் திரைப்படத்தை பார்த்து சூட்கேஸில் பிணத்தை அடைத்ததாக கைதான நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர்ல 25 வயதிற்கு உட்பட்ட ஒரு இளைஞன் 30 வயது பெண்ணை குத்தியால அடிச்சு கொலை செய்து அந்த உடலை ஒரு சூட்கேஸ்குள்ள வச்சு அதை நடு ரோட்ல போட்டுட்டு போயிருக்கான். அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா போலீசாரிடம் அந்த இளைஞன் கொடுத்த வாக்குமூலம், நான் சினிமா திரைப்படங்களை பார்த்து அதுல எப்படி கொலை பண்றாங்க, அதை எப்படி மறைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் இந்த கொலையும் மறைச்சேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வெளியாயிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வெல்கம் டு வுமன் இன் சினிமா. நான் உங்கள் பாரதி. இப்போ அந்த பையன் கொடுத்த வாக்குமூலம் படி சினிமாவை பார்த்துதான் நிறைய கொலைகள் இங்க நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறிதான். ஆனா சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் சினிமா பார்க்காத ஆளுங்களே கிடையாது. சினிமா நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ சினிமாவை பார்த்துட்டு நிறைய இளைஞர்கள் வந்து ரஜினி மாதிரியே நடக்கிறான், ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்றான். விஜய் வந்து இப்படி காலர் எடுத்து இப்படி சிகரெட் எடுத்து இப்படி அடிச்சாரு அப்படின்னா அவனும் அதே மாதிரி சிகரெட் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஸோ இந்த மாதிரி சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய இளைஞர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் ஒரு சில திரைப்படங்களை இங்க உதாரணமா சொல்றேன். 2004 மன்மதன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நம்மளாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். இப்ப டிவியில போட்டா கூட ஓயாம உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படம்னா அந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்துல சிம்பு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு ஏமாத்திரும். உடனே அந்த பொண்ணை வந்து இவர் கொன்றுவாரு. அந்த பொண்ணை மட்டும்தான் இவர் கொல்லுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அந்த மாதிரி செய்கிற எல்லா பெண்களையும் இவர் பிடிச்சி கொண்டுகிட்டே இருப்பாரு. கொண்டு ஒரு பாட்டிலில் அடைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சிருவாரு அந்த பொண்ணுடைய சாம்பலை. பெண்கள் மட்டும் தான் அந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆண்கள் கூட நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. ஏன் ஆண்கள் எல்லாத்தையும் சிம்பு போய் கொல்லல? அதே மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினும் கடைசியில் இவங்களை ஏத்துக்குவாங்க, போலீஸ்காரங்களும் சரிப்பா நீ நிரபராதி அப்படின்னு விட்டுருவாங்க. இனி என் ஆட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோவை அந்த படத்துல ஹீரோவா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இதோடைய ரியல் லைஃப் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட போய் இல்ல எனக்கு மேல அந்த அளவுக்கு லவ் இல்ல, எனக்கு வேற ஒரு பையன் மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா அவ என்ன ஏமாத்திட்டா, அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு பையன் அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்றான், ரயில பிடிச்சி தள்ளி விடுறான், கொலை பண்றான், அந்த பொண்ணை கடத்துறான், அந்த பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறான். இந்த மாதிரி பல வைலன்ஸ் அந்த பொண்ணு மேல அவன் செலுத்திக்கிட்டே தான் இருக்கான். மன்மதன் படம் பார்த்தனாலதான் அந்த பையன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றானா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான உதாரணமா இந்த படம் இருக்கலாம் இல்ல? யாராவது ஒரு 2 இளைஞர்களுக்காவது இந்த படம் இன்ஸ்பயர் ஆகாமையா போயிருக்க போகுது. ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு அப்படின்னா இந்த திரைப்படம் இன்னும் ஒரு 20 ஜெனரேஷனுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய குழந்தைகள், நிறைய பெரியவர்கள், நிறைய மக்கள் இந்த படத்தை பார்க்க போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கதையை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க அப்படின்னா அதை கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க கொண்டு போய் அந்த கதையை வந்து சேர்த்திருக்கணும்ல. இவ்வளோ தவறான ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? அதே மாதிரி ராட்சசன் ஒரு படம் வருதுங்க. அந்த படத்துல அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஹம்பிளா எனக்கு மேல லவ் இல்லை அப்படிங்கறதா சொல்லுவா. ஆனா அந்த பையன் அவங்க அம்மாவோட ஹெல்ப்போட அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுவான். அவன் அந்த பொண்ணை மட்டும் தான் கொலை பண்ணுவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த பொண்ணோட வயசுல இருக்கிற எல்லா பெண்களையும் பிடிச்சி கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கேரக்டரா அந்த கேரக்டர் இருக்கும். அடுத்ததா சைக்கோன்னு ஒரு படம் வருது. அந்த பையனுக்கு சின்ன வயசுல ஏற்படக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட், அதனால ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாரையும் பிடிச்சி கொலை பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அது. அதே மாதிரி போர் தொழில்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல இருக்கக்கூடிய வில்லன் எந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சிரிச்சா கண்ணத்துல குழி விழுகுதோ அந்த பொண்ணுங்களையா தேடி போய் கொண்டுகிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவனுடைய வைஃப் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டா, அவளுக்கு கண்ணத்துல குழி விழும், சோ கண்ணத்துல குழி விழுற எல்லா பொண்ணுங்களையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படங்கள் எல்லாமே ஹிட்டான படங்கள், பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ண படங்கள். இந்த படங்கள் எல்லாத்துலயும் நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்கன்னா women is weaker sex. women is weaker sex அப்படிங்கறத இந்த மாதிரியான படங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை மக்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பொண்ணை வந்து ஈஸியா கடத்திடலாம், அவளை ஈஸியா கொலை பண்ணிடலாம், எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் கடத்தலாம், எத்தனை பெண்களை வேணாலும் கொலை பண்ணிடலாம், ஒரு பெண் மேல ஈஸியா ஆசிட் அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கறத நிறைய திரைப்படங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இந்த திரைப்படங்கள் மட்டுமே கிடையாது, தமிழ் சினிமால வர நிறைய திரைப்படங்கள்ல women is weaker sex அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க நிறைய திரைப்படங்கள் மக்களை சென்றடையுது, நிறைய பேர் திரைப்படங்கள் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் ஸ்டீரியோ டைப்ஸ் இல்லாத, ஹராஸ்மெண்ட் இல்லாத நல்ல கதைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை இயக்குனர்கள் கையில் எடுத்துக்கோங்க. மாறா திரைப்படங்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இப்படி ஒரு சீனை நீங்கள் அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற குவஸ்டின்ஸை ஆடியன்ஸ் ஆகிய நாம தான் கேட்கணும். இந்த குவஸ்டினை தான் வுமன் இன் சினிமா சேனல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு எதிர்ப்பையும் கேள்வியையும் இங்கே முன்வைக்கும் போது மட்டும்தான் மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு சமூக பார்வை
பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.